எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் எப்பிக் சமையலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எப்பிக் சமையலில் நாட்டுக்கோழி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், தண்ணியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு பட்டை, ஒரு ஜாதிக்காய், 2 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போன வரைக்கும் இஞ்சி பூண்டை வணக்கிக்கோங்க. உங்களுக்கு நாட்டுக்கோழி கிடைக்கலனாலும் நீங்கள் வாங்குகிற நார்மல் கோழிலையும் இது செய்யலாம் இந்த சூப்பு. ஆனால் நாட்டுக்கோழி இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இது சளிக்கு ரொம்பவும் நல்லது. இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கன் ஆட் பண்ணுறோம். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் மிளகு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம 3 விசில் விடணும். இப்போ நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் அந்த லைக் பட்டனை டிஸ்ட்ராய் பண்ணுங்கள். உணவே மருந்து. நன்றி.